السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்று இரவு இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரங்கள் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இன்னும் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுகையிலே ருக்கூவிலும் சுஜூதிலும் குர்ஆனினுடைய வசனங்களை ஓதுவதை விட்டும் நான் தடுக்கப்பட்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் இந்த இடங்களில் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பது அவன் சுஜூதிலே இருக்கும் போது என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் சிறிது நேரம் துஆக்களில் ஈடுபடுவோம். நமக்கு தெரிந்த துஆக்களை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து தருவான். ஆகவே இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவை நாம் அல்லாஹ்விடம் கேட்டால் எல்லா விடயங்களும் இந்த ஒரு துஆவிலே உள்ளடங்கி இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிகச்சிறந்த ஒரு துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் முஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆখিরা. யா அல்லாஹ், இவ்வுலகிலும் மறுமையிலும் ஆரோக்கியத்தை, ஈடேற்றத்தை நான் உன்னிடம் கேட்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்பும் நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான்.